திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம். இன்றைக்கு திருமந்திரத்தில் பாயிரம் 1 பாடல் 33. பதிபலவாயது பண்டு இவ்வுலகம், விதிபல செய்தொன்றும் மெய்மை உணரார், துதிபல தோத்திரம் சொல்ல வல்லாரும் மதியிலர், நெஞ்சினுள் வாடுகின்றாரே. பதிபல வாயது பண்டு இவ்வுலகம், விதிபல செய்தொன்றும் மெய்மை உணரார், துதிபல தோத்திரம் சொல்ல வல்லாரும் மதியிலர், நெஞ்சினுள் வாடுகின்றாரே. இந்த அற்புதமான மந்திரத்தில் திருமூலர் அவர்கள் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், இந்த உலகம் துவங்கியது முதல் பண்டைய காலத்திலிருந்து, பழங்காலம் தொட்டு நெடுங்காலமாய் இன்று வரை பல கடவுளர்களை இந்த உலகம் வணங்கி வருகின்றது. தொடக்க காலத்தில் மனிதன் என்ன செய்தான் என்று சொன்னால், இருளை பார்த்து பயந்தான். அவனுக்கு இருள் பயமாக தெரிந்தது. அந்த இருளை பார்த்து பயந்த மனிதன் ஒளி வருகின்ற போது அந்த ஒளியை அவன் தொழுதான். ஏன்? இருளை போக்குகின்றதல்லவா அந்த வெளிச்சம். எனவேதான் இருளை பார்த்து பயந்த அந்த மனிதன் ஒளியை கண்டதும் வணங்கினான், கைதொழுதான், கடவுளாக பார்த்தான். அதனால்தான் சூரியனை வணங்கினான், தீபத்தை வணங்கினான். எனவே இது ஒரு துவக்கம். அது தொட்டு பல கடவுளர்களை, சிறு தெய்வத்திலிருந்து பெருந்தெய்வம் வரை பல கடவுளர்களை மாறி மாறி இந்த உலகம் வணங்கி வந்து கொண்டிருக்கிறது. அது செவ்வேளாக இருக்கட்டும், விநாயக பெருமானாக இருக்கட்டும், குறுந்தெய்வங்களாக இருக்கட்டும், சக்தி வழிபாடாக இருக்கட்டும், இப்படி பல கடவுளர்களை இந்த உலகம் பண்டைய காலத்திலிருந்து இன்று வரை வணங்கி வருகிறது. அதேபோல் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் வழிபடுகின்ற வரைமுறைகளை வகுத்தார்கள். அவை சாத்திரம். சக்தி வழிபாடு என்று சொன்னால் அது ஒரு மாதிரி சக்தி வழிபாடு. அதேபோல் முருகனை வழிபடுகின்றது, காவடி எடுப்பது, பால்குடம் எடுப்பது, இப்படி ஒவ்வொன்றிற்கும். அதேபோல் குறுந்தெய்வங்களை வழிபடுகின்ற பொழுது அவற்றுக்கு பலி கொடுப்பது, ஆடு பலி, கோழி பலி, இந்த உயிர் பலியை கொடுப்பது, இப்படி பல விதிமுறைகளை வகுத்து அதற்கு ஏற்றாற்போல் இவர்கள் அந்த வழிபாடுகளை நடத்தி வந்தனர். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு விதிமுறை. அதோடு மட்டுமல்ல, அதற்கு பிறகு என்ன செய்தார்கள்? பலவிதமான துதிகளையும் தோத்திரங்களையும் இசையோடு பாடினார்கள். துதி என்று சொன்னாலே துதிப்பது, இசையால் துதிப்பது. துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோல் அப்படி துதித்தார்கள், இசையோடு பாடி துதித்தனர். தோத்திரங்களையும், எப்படி சாத்திரம் என்று சொன்னால் விதிமுறைகள், சோத்திரம் என்று சொன்னால் வழிபாடு செய்கின்ற இசை, இப்படி தோத்திரங்களையும் துதிகளையும் இசையோடு பாடினார்கள். ஏனென்று சொன்னால், ஒளி என்பது முக்கியமாக 4 நிலைகளை கொண்டவன்தான் இந்த மனிதன், இந்த உலகம், பிரபஞ்சம். நான் என்கின்ற எண்ணம், ஒளி, இந்த 4ம் இந்த பிரபஞ்சத்தில் அடக்கம். நான் என்பது நான், ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த ஒளி, அந்த ஆன்மா நான், அந்த எண்ணம், நான் என்கின்ற எண்ணம் அடுத்தது. அதற்கு பிறகு இந்த ஒளி இருக்கின்றது பாருங்கள். இந்த ஒளி இந்த உலகம் முழுக்க நிரம்பி உள்ளது. இந்த உலகம் என்பது
ஒளிகளால் பின்னப்பட்டு உலகம் முழுக்க இந்த ஒளி பரவி கிடக்கின்றது. இந்த ஒளி இந்த பிரபஞ்சத்தை ஆட்டுவிக்கிறது, இந்த பிரபஞ்சத்தை வழி நடத்துகிறது. அதனால்தான் அந்த ஒளியின் வழியாக இறைவனை துதிக்கின்ற ஒரு முறையும் கண்டுபிடித்தான் மனிதன். இசையோடு பாடி இசைய வைத்தான் இறைவனை. இப்படி தோத்திரங்கள், துதிகள், அதனால்தான் ஒளியை மந்திரங்களாக மாற்றி அவற்றை, இந்த ஒளி என்பது மிக 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 முக்கியமான ஒன்றாக வழிபாட்டு முறையில் உள்ளே வந்தது, இசையின் வடிவாக. இப்படி இதனோடு இசையோடு பாட வல்லவர்கள் கூட இருந்தார்கள். ஆனால் என்ன வேடிக்கை என்று சொன்னால், இத்தனை பேரும் இப்படி வணங்கியும், பண்டைய காலம் தொட்டு பல்வேறு தெய்வங்களை வணங்கியும், பல்வேறு விதிமுறைகளை வகுத்து, ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு விதிமுறைகளை வகுத்தும், இசையோடு கூடிய துதிகளையும் தோத்திரங்களையும் பாடியும், ஆனால் என்ன ஆயிற்று? கடைசியில் உணராமல், உண்மை எதுவென்று உணர முடியாமல், இந்த உண்மையான ஞானத்தை அடைய முடியவில்லை அவர்களால். ஏன்? யோசித்து பாருங்கள். பண்டைய காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் கடவுளை நாம் வணங்கி வருகின்றோம். ஒரு விதமாக வணங்குகின்றோம். ஆடி மாதம் வந்தால் சக்தி வழிபாடு இல்லையா? அதேபோல் முருகனுக்கு காவடி எடுத்து, பால் காவடியிலிருந்து எல்லா காவடியும் எடுத்து வழிபாடு. இப்படி ஒவ்வொரு கடவுளர்களுக்கும், விநாயகர் சதுர்த்தி வந்தால் விநாயகர் பெருமானை சிலையாக வைத்து தூது, இப்படி என்னென்னவோ செய்து, அதேபோல் நவராத்திரி வந்தால் 9 நாட்களும் விழா கோலம், இசை கோலம், இப்படியெல்லாம் கொண்டாடி வருகின்றோம் அல்லவா? ஆனால் ஒன்றை யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற அமைதி, சாந்தி வந்ததா? மனிதன் அமைதியை, மகிழ்ச்சியை அடைந்தானா? ஞானத்தை பெற்றானா என்று சொன்னால் இல்லை. அப்பொழுது அவனுடைய வழிபாட்டு முறைகள், வழிபடுகின்ற தெய்வங்கள் எல்லாம் என்ன ஆயிற்று? ஏன் அமைதியை அடைய முடியவில்லை? ஏன் துன்பத்தில் உழண்டு கொண்டிருக்கின்றோம்? அப்போ அந்த வழிபாட்டில், அந்த வழிபாடு முறை என்பது நிறைவானது அல்ல அல்லவா? இதுதானே உண்மை. அப்படி வழிபாடு செய்கின்ற அத்தனை பேரும் இன்றைக்கு சந்தோஷத்தில் அல்லவா, மகிழ்ச்சியில் அல்லவா திளைக்க வேண்டும்? இல்லையே, இன்றைக்கு அத்தனை பேரும் துன்பத்தில் உழண்டு கொண்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மன அமைதி இல்லாமல், சாந்தி வேண்டும், அமைதி வேண்டும் என்றல்லவா வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னவென்று சொன்னால், உண்மையான ஞானத்தை அடைய முடியவில்லை. நெஞ்சத்தில் அமைதி இல்லாமல் துன்பப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். எனவே திருமூலர் சொல்கிறது இந்த பாடலின் மூலமாக, உண்மையான ஞானத்தை உள்வாங்கி அந்த இறைவன், அந்த ஏகன், அநேகன், இப்படி ஏகனாக இருக்கக்கூடிய பரம்பொருளை ஞானத்தின் மூலமாக, அகக்கண்ணின் மூலமாக உணர்ந்து, அப்படி உணர்வதற்கு என்ன வேண்டும்? ஞானத்தை கொடுப்பதற்கு நல்ல ஒரு குரு வேண்டும். குருவின் மூலமாக ஞானத்தை பெற வேண்டும். அப்படி பெற்ற ஞானத்தின் மூலமாக முதலில் தன்னை உணர வேண்டும். நாம் ஆன்மா என்பதை உணர வேண்டும். அந்த ஆன்மா ஒளி வடிவில், ஒளி குருவாக நம்முடைய உடம்பில் பல்வேறு நிலைகளில், சக்கரங்களில் இருக்கின்றன. அதை நாம் உணர வேண்டும். நாம் ஆன்மா ஒளி வடிவில் இருக்கின்றோம். அப்போ இந்த ஆன்மா ஒளியினுடைய, இது ஆன்மா என்று சொன்னால் இவற்றை படைத்த பரமாத்மா இறைவன் அல்லவா? அவன்தான் ஏகன். நம்முடைய அத்துணை வேர் உடலிலும் சரீரத்திலும் ஒளி குருவாக, அநேகனாக இங்கே இறைவன் இருக்கின்றான் என்ற ஞானத்தை உள்வாங்கி நம்மை உணர்ந்து, இறைவனை உணர்ந்தால் நிச்சயமாக துன்பத்திலிருந்து விடுபடுவோம், அனைத்து இன்பமும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி, இத்துணை காலம் இதனை செவிமடுத்த அன்பர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க.